ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோபி மட்டர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் சொல்லிடுறேன். நான் காலிஃப்ளவரை நறுக்கி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சில்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரக பவுடர், மஞ்சள் பொடி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும் கலந்து. இப்போது இது கூட 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கணும். தயிர் விட்டு இதுவும் நல்லா கலந்து வைக்கணும். இப்போ இதை கலந்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெயை விட்டு கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சிக்கிறோம். தாளிச்சுட்டு ஒரே ஒரு மிளகா காரத்துக்கு, நம்ம அதை சில்லி பவுடர் வேறு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் அதை வறுத்துட்டு வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கினோடனே ஒரு ஜிஞ்சர் கார்லிக் சேர்க்குறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ மேரினேட் பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர் இதில் போடுறோம். ஊறி இருக்கிறது. அப்புறம் பட்டாணி இதை போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு வேக வைக்க போகிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா காலிஃப்ளவர்லாம் வேகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இப்போது காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் இல்லையா, அதனால் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக திக்காகிடுச்சு, எல்லாம் சேர்ந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி போடணும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட கோபி மட்டர் ரெடி. இப்போ நல்லா சூடான சப்பாத்தி கூட இந்த கோபி மட்டரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.